வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மஹாஸ் லேர்னிங் ஹப். நான் மகராஜன். தினமும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ போடுவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனா வரும். இது ஃப்ரீ தான். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள் போகலாம். வணக்கம் நண்பர்களே. இந்தியாவுக்கு ஒலிம்பிக்ல எக்கச்சக்க பெருமை சேர்த்த ஒரு விளையாட்டை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஆமாங்க, பேட்மிண்டன் தான். வாங்க இந்த சூப்பரான பயணத்தை நாம ஒண்ணா ஆரம்பிக்கலாம். சரி, உங்ககிட்ட ஒரு சிம்பிள் கேள்வி. நம்ம இந்தியாவோட பேட்மிண்டன் ராணின்னு சொன்னா உங்களுக்கு யாரு ஞாபகம் வர்றா? யோசிச்சு பாருங்க, யார் அது? கரெக்ட், வேற யாரு? நம்ம பிவி சிந்து தான். அவங்கள பத்தி சொல்ல ஆரம்பிச்சா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வாங்க அவங்களோட அந்த மெர்சலான சாதனைகளை கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த 3ங்கிற நம்பர் சும்மா இல்ல. பேட்மிண்டன்ல இந்தியா வாங்கின மொத்த ஒலிம்பிக் மெடல்ஸ் ஒவ்வொன்றும் ஒரு சரித்திரம். இது மட்டும் இல்ல, 2022ல தாமஸ் கப் ஜெயிச்சப்போ நாங்க தனியாளா மட்டும் இல்ல, டீமாவும் கெத்துன்னு உலகத்துக்கே நிரூபிச்சோம். சரி, இந்த வெற்றிகளுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற ஆட்டத்தை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்குவோம் வாங்க. பேட்மிண்டனோட ரூல்ஸ் என்ன, அதோட ஹிஸ்டரி என்னன்னு ஒரு சின்ன ரவுண்ட் போயிட்டு வரலாம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த விளையாட்டுக்கு நம்ம இந்தியாவுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு தெரியுமா? 19ஆம் நூற்றாண்டுல நம்ம பூனேல பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் பூனான்னு ஒரு பேர்ல இதை விளையாடி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 1873ல இங்கிலாந்துல இருக்கிற பேட்மிண்டன் ஹவுஸ்ல இதுக்கு புது ரூபம் கிடைச்சது. ஃபைனலா 1992 பார்சிலோனா ஒலிம்பிக்ஸ்ல தான் ஒரு மெடல் விளையாட்டா இது மாறுச்சு. முன்னாடிலாம் சர்வ் பண்றவங்க மட்டும்தான் பாயிண்ட் எடுக்க முடியும். அதனால மேட்ச் இழுத்துக்கிட்டே போவோம். ஆனா 2006ல வந்த இந்த ரேலி பாயிண்ட் சிஸ்டம் மொத்த ஆட்டத்தையுமே மாத்திருச்சு. இப்போ ஒவ்வொரு ஷாட் முடிஞ்சதும் யாருக்காவது பாயிண்ட் கன்ஃபார்ம். 21 பாயிண்ட் எடுத்தா ஒரு கேம், 3ல 2 கேம் ஜெயிச்சா மேட்ச். இதனால ஆட்டோ செம்ம ஃபாஸ்ட், செம்ம த்ரில்லிங் ஆயிடுச்சு. கோர்ட்டோட அளவு ரொம்ப சிம்பிள். நீளம் பாத்தீங்கன்னா சிங்கிள்ஸ் டபுள்ஸ் ரெண்டுக்குமே 13.4 மீட்டர் தான். ஆனா அகலம் தான் மாறும். சிங்கிள்ஸ்க்கு கொஞ்சம் சின்னதா 5.18 மீட்டர், டபுள்ஸ்க்கு கொஞ்சம் பெருசா 6.1 மீட்டர். நடுல இருக்கிற நெட்டோட உயரம் 1.55 மீட்டர். பார்க்க சின்ன கோட்டா இருந்தாலும் இங்கதான் பெரிய பெரிய சாதனைகள் எல்லாம் உருவாகுது. ஓகே, இப்ப திரும்பவும் நம்ம இந்தியாவோட கதைக்கே வருவோம். ஒலிம்பிக்ல ஒரு மெடல் வாங்கணுங்கிற நம்ம நாட்டோட பெரிய கனவு எப்படி நிஜமாச்சுன்னு பார்க்கலாமா? 2012 லண்டன் ஒலிம்பிக்ஸ் இந்திய பேட்மிண்டன் வரலாறுல மறக்கவே முடியாத ஒரு நாள். அன்னைக்கு தான் சைனா நேவால் வெண்கலப் பதக்கம் ஜெயிச்சு நம்மளோட பல வருஷ கனவை நனவாக்குனாங்க. இந்தியாவுக்கு பேட்மிண்டன்ல கிடைச்ச முதல் ஒலிம்பிக் மெடல் அது. மொத்த நாட்டுக்குமே ஒரு புது நம்பிக்கையை கொடுத்த தருணம் அது. அடுத்த 4 வருஷம் கழிச்சு 2016 ரியோல இந்த முறை நம்ம பிவி சிந்து களத்துல சாய்னா போட்ட பாதையில இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் ஃபைனல் வரைக்கும் போனாங்க. ஒலிம்பிக் பேட்மிண்டன் ஃபைனலுக்கு போன முதல் இந்திய பெண்ணுங்கிற வரலாற்று சாதனையை படைச்சு வெள்ளி பதக்கத்தோட நம்மள பெருமைப்படுத்தினாங்க. கதை இதோட முடியல. 2020 டோக்கியோ மறுபடியும் சிந்து. இந்த முறை வெண்கல பதக்கம். இது மூலமா தொடர்ந்து 2 ஒலிம்பிக்ல பதக்கம் ஜெயிச்ச முதல் இந்திய பெண்ணுங்கிற இமாலய சாதனையை செஞ்சாங்க. இதுதாங்க ஒரு உண்மையான சாம்பியனுக்கான அடையாளம். தொடர்ச்சியான வெற்றி. நம்ம நாட்டோட இந்த தொடர் வெற்றிக்கு காரணமா இருந்த அந்த லெஜெண்ட் பிவி சிந்துவோட பயணத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜூலை 5, 1995ல ஹைதராபாத்ல பிறந்தாங்க சிந்து. அவங்களோட கரியர் ஒரு திறந்த புத்தகம் மாதிரி. 2016 ரியோல சில்வர், 2019ல உலக சாம்பியன்ஷிப்ல தங்கம். அடேங்கப்பா, அந்த பட்டத்தை வாங்கின முதல் இந்தியர் அவங்க தான். அப்புறம் 2020 டோக்கியோல பிரான்ஸ். அவங்களோட வெற்றி பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அவங்களோட சாதனைகளை நம்ம நாடு எப்படி கொண்டாடுச்சுன்னு பாருங்க. அர்ஜுனா அவார்ட், பத்மஸ்ரீ, விளையாட்டுத்துறையோட உச்சபட்ச விருதான மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா, அப்புறம் தேசத்தோட 3வது பெரிய விருதான பத்மபூஷன், இப்படி விருதுகளை வாங்கி குவிச்சிருக்காங்க. சிந்து ஒரு லெஜெண்ட் தான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அவங்க மட்டும் இல்ல, இந்திய பேட்மிண்டன்ல இன்னும் பல சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க. வாங்க மத்த ஹீரோக்களையும் பார்ப்போம். இங்க 2 முக்கியமான ஜாம்பவான்கள் இருக்காங்க. ஒரு பக்கம் சைனா நேவால், நமக்கு முதல் ஒலிம்பிக் மெடலை வாங்கி தந்தவங்க. 2015ல உலகத்தோட நம்பர் 1 வீராங்கனையா இருந்தவங்க. இன்னொரு பக்கம் புல்லெலா கோபிச்சந்த். அவரே ஒரு ஆல் இங்கிலாந்து சாம்பியன். ஆனா அதை விட முக்கியமா சைனா, சிந்து மாதிரி பல சாம்பியன்களை உருவாக்குன ஒரு மாபெரும் குரு. அதனாலதான் அவருக்கு துரோணாச்சாரிய விருது. அந்த லெஜெண்ட்ஸ் ஆரம்பிச்சு வச்சத இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் சூப்பரா கொண்டு போறாங்க. மென்ஸ் சிங்கிள்ஸ்ல நம்பர் 1 இடத்துக்கு போன கிடம்பி ஸ்ரீகாந்த், டபுள்ஸ்ல உலகத்தையே மிரட்டுற சாத்விக் சிராக் ஜோடி, அப்புறம் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல எமி ஃபைனல் வரைக்கும் போய் அசத்தின லக்ஷயா சென். நம்ம பேட்மிண்டனோட ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்கு. இப்போலாம் தனிப்பட்ட வெற்றி மட்டும் இல்ல, இந்தியன் டீமாவே களத்துல கலக்கிட்டு இருக்கோம். இந்திய பேட்மிண்டனோட அந்த கோல்டன் ஃபியூச்சரை பத்தி பார்க்கலாம். 2022 தாமஸ் கோப்பை. அப்பா, என்ன ஒரு தருணம் அது!
இந்திய ஆண்கள் டீம் முதல் முறையா அந்த கோப்பையை ஜெயிச்சு சரித்திரம் படைச்சாங்க. அதே மாதிரி 2024ல நம்ம பெண்கள் டீமும் ஆசியா சாம்பியன்ஷிப்ல தங்கம் ஜெயிச்சாங்க. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா இப்போ ஒரு முழுமையான பேட்மிண்டன் வல்லரசா மாறிடுச்சுன்னு. சரி, நாம இப்போ பார்த்ததுல இருந்து சில முக்கியமான விஷயங்களை மட்டும் டக்குன்னு ஞாபகப்படுத்திக்கலாம். பேட்மிண்டன் 1992ல ஒலிம்பிக் கேம் ஆச்சு. இந்தியாவுக்கு 3 ஒலிம்பிக் மெடல்ஸ் கிடைச்சிருக்கு. 3மே மகளிர் ஒற்றையர் பிரிவுல தான். முதல் மெடல் சைனா நேவால் 2012ல வாங்கினாங்க. முதல் உலக சாம்பியன் நம்ம PV சிந்து 2019ல. இவங்க எல்லாருக்கும் கோச் புல்லேலா கோபிச்சந்த். அப்புறம் மறக்கவே முடியாத 2022 தாமஸ் கோப்பை வெற்றி. இது இந்தியாவோட டீம் பவரை காட்டுச்சு. இவ்வளோ பெரிய வரலாறு, இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ், அப்ப மனசுல ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்திய பேட்மிண்டனோட அடுத்த சூப்பர் ஸ்டார், அடுத்த சாம்பியன் யாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா நாம ஈட்டி எறிதலின் நாயகன் நீரஜ் சோப்ராவோட கதையை பார்க்க போறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, விளையாட்டுங்கிறது வெறும் போட்டி மட்டும் இல்ல, அது நம்ம நாட்டோட பெருமையோட வெளிப்பாடு. அடுத்த ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இருங்க, அடுத்து என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.